வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மது அருந்த பணம் தராத தாயை அடித்துக் கொன்ற மகன். நுவரெலியாவில் போதிய பேருந்து வசதியின்றி பயணிகள் அவதி. குமார ஜெயக்கொடியின் பதவி விலகலை வரவேற்று அரசாங்கத்தை சாடிய சுமந்திரன். இன்று பல பகுதிகளில் கடும் வெப்பமான வானிலை. இந்திய துணை ஜனாதிபதி விஜயம். கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். பட்டாசு சத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண் மீது தாக்குதல். NDB வங்கியில் நடந்த மோசடிகள். மத்திய வங்கி எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ள சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகள். தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. கொழும்பில் பெண்ணுக்கு நடந்த கொடூரம். நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். அனுர் அரசின் சக்தி வாய்ந்த அமைச்சரை பதவி விலக வலியுறுத்தல். இன்றைய தினத்தின் இறுதிக்குள் ஈரான் குறித்து சில தகவல்கள் வெளியாகும். ட்ரம்ப் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தால் ஊசலாடும் மசகு எண்ணெய் விலை. ஹோர்முஸ் நீரிணையில் தாக்கப்பட்ட கப்பல்கள் குறித்து வெளியான தகவல். இனி விரிவான செய்திகள். மது அருந்த பணம் தராத தாயை அடித்துக் கொன்ற மகன். மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சித்தாண்டி பகுதியில் மது அருந்துவதற்கு பணம் தராத ஆத்திரத்தில் மகன் தாக்கியதில் தாய் உயிரிழந்த சம்பவம் வெள்ளிக்கிழமை மாலை பதிவாகியுள்ளது. சித்தாண்டி 4 பழைய சந்தை வீதி வேலாயுதம் வீதியில் வசிக்கும் குமாரசாமி வசந்தா என்ற 39 வயதான பெண்ணை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். 4 உறுப்பினர்களை கொண்ட இந்த வீட்டில் உயிரிழந்த பெண்ணும் அவரது 23 மற்றும் 22 வயதுடைய 2 மகன்களும் வசித்து வந்துள்ளனர். குடிபோதை காரணமாக இந்த வீட்டில் தாய்க்கும் மகன்களுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக அயலவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். மன உளைச்சலுக்கு ஆளான இளைய மகன் 2 வாரங்களுக்கு முன்னர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் மூத்த மகன் தாயுடன் வசித்து வந்துள்ள நிலையில் அவர் மது அருந்துவதற்காக தாயிடம் அடிக்கடி பணம் கேட்டு சண்டையிட்டு வந்துள்ளார். வெள்ளிக்கிழமையன்று மது அருந்துவதற்கு பணம் கேட்ட நிலையில் ஏற்பட்ட தகராறில் மகனால் தாக்கப்பட்டே தாய் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது தனது பேரன் வீதியில் கத்திக் கொண்டு செல்வதை கண்டுள்ளார். பின்னர் அயலவரிடம் கேட்டபோது தனது தாய் அடித்துவிட்டதாக தெரிவித்தார். அதன் பின்னர் வீட்டை திறந்து பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். சந்திவெளி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு தடயவியல் போலீசார் மற்றும் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதவான் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். நுவரெலியாவில் போதிய பேருந்து வசதியின்றி பயணிகள் அவதி. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தனது சொந்த ஊருக்கு சென்ற பொதுமக்கள் மீண்டும் கொழும்பு உள்ளிட்ட தூர இடங்களுக்கு திரும்புவதற்காக நேற்று நுவரெலியா பிரதான பேருந்து நிலையத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். குறிப்பாக தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக மலையகத்திற்கான புகையிரத சேவைகள் நேற்று வரை முழுமையாக வழமைக்கு திரும்பவில்லை. இதனால் புகையிரதத்தை நம்பியிருந்த பயணிகளும் பேருந்து சேவையை நாட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனினும் நுவரெலியா பேருந்து நிலையத்தில் போதுமான அளவு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படவில்லை என பயணிகள் விசனம் தெரிவித்தனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் நுவரெலியாவில் வசந்த காலம் கொண்டாடப்படுவதால் வெளிமாகாணங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் பேருந்து சேவையை பயன்படுத்தி வருகை தருவது வழக்கமாகும். இவ்வாறு பயணிகள் அதிகளவில் வருகை தருவார்கள் என்று தெரிந்திருந்தும் அதிகாரிகள் போதிய பேருந்து வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். குமார ஜெயக்கொடியின் பதவி விலகலை வரவேற்று அரசாங்கத்தை சாடிய சுமந்திரன். வலுசக்தி அமைச்சராக செயற்பட்ட குமார ஜெயக்கொடி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளமைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் தனது வரவேற்பை தெரிவித்துள்ளார். எனினும் முன்னாள் அமைச்சரை பாதுகாத்து அவரை பதவியில் தக்க வைப்பதற்காக வாக்களித்தமை தொடர்பில் அரசாங்கத்தையும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தரம் குறைந்தவை என்பதை நிர்வாகமே ஒப்புக்கொண்ட பின்னரும் அரசாங்கமும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களும்
அவரை தொடர்ந்து பாதுகாத்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது என சுமந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இன்று பல பகுதிகளில் கடும் வெப்பமான வானிலை. இன்று வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்தில் சில இடங்களில் வெப்பமான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த மாவட்டங்களில் வெப்பச்சுட்டன், அதாவது மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பமானது கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்திற்கு அதிகரிக்கக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய துணை ஜனாதிபதி விஜயம், கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம். இந்திய துணை ஜனாதிபதி CB ராதாகிருஷ்ணனின் உத்தியோகபூர்வ விஜயத்தை முன்னிட்டு இன்று மற்றும் நாளை 2 தினங்களில் கொழும்பு நகரம் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துணை ஜனாதிபதி இன்று காலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்து அங்கிருந்து அவர் பிரமுகர் வாகன பேரணியில் காலிமுகத்திடல் தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கு வருகை தரவுள்ளார். இதற்கமைய அந்த காலப்பகுதியில் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இந்திய துணை ஜனாதிபதி குறித்த ஹோட்டலில் இருந்து ஜனாதிபதி செயலகம் வரை பயணிக்க உள்ளதால் அப்பகுதியிலும் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். நாளை இந்திய துணை ஜனாதிபதி பயணிக்கும் வீதிகளை அண்டிய பகுதிகளிலும் விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு சத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண் மீது தாக்குதல். மொரககேன பகுதியில் பட்டாசு சத்தம் தனது வீட்டு நாய்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதால் அதனை நிறுத்துமாறு கோரிய அண்டை வீட்டு பெண்ணொருவர் மீது கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்தப்படும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வந்தது. இச்சம்பவம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்த மொரககேன போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாக்குமூலத்தை பதிவு செய்த பின்னர் தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் வல்மில்ல பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வெள்ளிக்கிழமை கொரணை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். NDB வங்கியில் நடந்த மோசடிகள், மத்திய வங்கி எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். NDB வங்கியில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் குறித்து விசாரணை நடத்த வெளிநாட்டு நிபுணர்களை கொண்ட ஒரு முன்னணி சர்வதேச நிறுவனத்தை நியமிக்க இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இந்த தணிக்கையானது வெறும் மோசடியை மட்டும் ஆராயாமல் பின்வரும் விடயங்களிலும் கவனம் செலுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. மோசடி நடந்த காலத்தில் வங்கியின் கட்டுப்பாட்டு மற்றும் மேற்பார்வை தோல்விகள், நிர்வாக ரீதியான பலவீனங்கள், சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் எவ்வாறு சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்டன என்ற விரிவான ஆய்வு. மேலும் இந்த தணிக்கை அறிக்கை நேரடியாக மத்திய வங்கியிடம் சமர்ப்பிக்கப்படும். அத்துடன் வங்கியின் உள்வாரி கட்டுப்பாட்டுகளை உடனடியாக வலுப்படுத்துமாறு NDBக்கு மத்திய வங்கி உத்தரவிட்டுள்ளது. வங்கிக் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளின் வினைத்திறனை மதிப்பீடு செய்ய ஒரு சுயாதீன 3ஆம் தரப்பு ஆய்வையும் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரம் பெரிய சர்ச்சை நிலவினாலும் மத்திய வங்கி சில முக்கியமான தெளிவுபடுத்தல்களை வழங்கியுள்ளது. குறிப்பாக NDB வங்கி தற்போது அனைத்து ஒழுங்குமுறை மூலதன மற்றும் திரவத்தன்மை தேவைகளையும் பூர்த்தி செய்துள்ளது. வங்கியின் ஸ்திரத்தன்மைக்கு பாதிப்பில்லை. இந்த மோசடியினால் இலங்கையில் மற்ற நிதி நிறுவனங்கள் எந்தவித இழப்பையும் சந்திக்கவில்லை. எனவே பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மத்திய வங்கி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கைக்கு கொண்டுவரப்படவுள்ள சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகள். 2024 முதல் 2026 வரை சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 32 குற்றவாளிகள் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு தலைவரான கரந்தனிய ராஜு என்பவரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. குறித்த சந்தேக நபருக்கு எதிராக இலங்கையில் உள்ள நீதிமன்றங்களால் 15 பிடியாணை உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு 26 வெளிநாட்டு பயண தடைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. மீட்டியாகொட, கரந்தனிய, பலப்பிட்டிய மற்றும் தென்மாகாணத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவங்கள் பாரிய காயங்களை ஏற்படுத்தியமை, கொள்ளை சம்பவங்கள் மற்றும் ஆயுத கடத்தல் போன்ற பல்வேறு குற்றச் செயல்களுக்காக இவர் தேடப்பட்டு வந்தவராவார்.
கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கமல் ஆரியவன்சவின் நேரடி மேற்பார்வையின் கீழ் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி. தமிழ் மக்களுக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுக்கும் செயற்திட்டங்களை எதிர்ப்பதற்கு இன்னும் இறுக்கமான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்ந்து பேச்சுக்களை நடாத்தி வருவதாக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், தமிழரசு கட்சியுடன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகிறது. பொதுவான விடயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு செயற்படுவது தொடர்பிலும், தமிழ் மக்களுக்கு எதிராக அரசாங்கம் கொண்டு வருகின்ற திட்டங்களை எதிர்ப்பது மற்றும் தீர்வு திட்டம் தொடர்பிலும் பேச்சுக்களை நடத்தியுள்ளோம். அத்துடன் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பது தொடர்பிலும் பேச்சுக்களை நடத்தியிருக்கிறோம். இன்னும் இறுக்கமான கட்டமைப்பாக நாங்கள் தொடர்ந்து செயற்படுவது தொடர்பில் தமிழரசு கட்சி ஆராய்ந்து வருகிறது. இது தொடர்பில் நாங்கள் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை புதிய அரசியல் சாசனத்திற்கு தமிழ் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வை தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை முன்னெடுத்து வருகிறது. கொழும்பில் பெண்ணுக்கு நடந்த கொடூரம், நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கொழும்பின் புறநகர் பகுதியான ராகம பகுதியில் பரிசு பொருட்கள் விற்பனை செய்யும் நிலையத்தில் பொருட்களை திருடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் பெண் கொடூரமாக தாக்கப்பட்டு அவரது தலைமுடி வெட்டப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பெண்ணை தாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் உட்பட 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குழுவினர் நேற்று வெலிசர பதில் நீதிபதி முன்னால் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், அனுர அரசின் சக்தி வாய்ந்த அமைச்சரை பதவி விலக வலியுறுத்தல். ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்புகள் தொடர்பாக நடைபெற்று வரும் விசாரணைகள் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக தற்போதைய பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகரவை அவரது பதவியிலிருந்து தற்காலிகமாக நீக்குமாறு அருட்தந்தை ரோகன் டி சில்வா அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஒரு சிறப்பு அறிக்கை வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். சமூகம் மற்றும் அமைதிக்கான மையம் ஏற்பாடு செய்திருந்த நினைவு, வலி மற்றும் நம்பிக்கை 7 ஆண்டுகளுக்கு பிறகு நீதியை தேடுதல் என்ற தலைப்பிலான நிகழ்ச்சியில் பேசிய அருட்தந்தை ரோகன் டி சில்வா, தாக்குதல்கள் நடந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணைகள் ஒரு நேர்மையான திசையில் சென்றுள்ளதாக கூறியுள்ளார். இருப்பினும் சர்ச்சைக்குரிய சாய்ந்த மருது சம்பவத்தின் போது தற்போதைய பிரதியமைச்சர் கிழக்கு மாகாண தளபதியாக பணியாற்றியதால் விசாரணைகள் வெளிப்படைத்தன்மைக்காக விசாரணைகள் முடிவடையும் வரை அவரை அப்பதவியிலிருந்து நீக்குவது அவசியம் என்று மேலும் சுட்டிக்காட்டினார். இன்றைய தினத்தின் இறுதிக்குள் ஈரான் குறித்து சில தகவல்கள் வெளியாகும். ட்ரம்ப் தெரிவிப்பு. ஈரானிய தலைவர்கள் ஹோர்முஸ் நீரிணையை மூட விரும்புகிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களை மிரட்டுவதை அமெரிக்கா அனுமதிக்காது என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தனது நிர்வாக உத்தரத்தில் கையெழுத்திடும் நிகழ்வில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், ஈரானுடன் மிக நல்ல உரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. மேலும் கடந்த 47 ஆண்டுகளாக இருப்பது போலவே ஈரான் சற்றே சாமர்த்தியமாக நடந்து கொள்கிறது. மேலும் அமெரிக்கா கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வருகிறது. ஈரான் குறித்து இன்றைய தினத்தின் இறுதிக்குள் சில தகவல்கள் வெளியாகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தால் ஊசலாடும் மசகு எண்ணெய் விலை. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான ஈரானின் மாறிவரும் அறிவிப்புகளால் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை கடும் ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வருகிறது. வெள்ளிக்கிழமை நிலவரப்படி சர்வதேச சந்தையில் பிரெண்ட் மசகு எண்ணெய் விலை 9% மேலாக சரிந்து பேரல் ஒன்றுக்கு $90.38 குறைந்தது. மார்ச் 10ஆம் தேதிக்கு பிறகு எண்ணெய் விலை இவ்வளவு குறைவாக சரிந்தது இதுவே முதல் முறையாகும். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே ஏற்பட்டுள்ள 10 நாள் போர் நிறுத்தத்தை முன்னிட்டு ஹார்முஸ் நீரிணை முற்றிலும் திறந்திருக்கும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்திருந்தார். உலகின் 1/5 எண்ணெய் விநியோகம் செய்யப்படும் இந்த வழித்தடம் திறக்கப்பட்டதால் சந்தையில் விநியோகம் தடையின்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் விலை பெருமளவு சரிந்தது.
இதனை வரவேற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த வழித்தடம் முழுமையான போக்குவரத்துக்கு தயார் என்று அறிவித்தார். இருப்பினும் இன்று சனிக்கிழமை ஈரான் தனது முடிவை மாற்றிக்கொண்டது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் கடல்வழி முற்றுகை நீங்கும் வரை ஹார்முஸ் நீரிணை வழியாக போக்குவரத்து அனுமதிக்கப்படாது என்று ஈரான் மீண்டும் எச்சரித்துள்ளது. அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தம் உள்ளிட்ட விவகாரங்களில் ஒரு முடிவு எட்டப்படும் வரை தமது முற்றுகை தொடரும் என்று ட்ரம்ப் கூறியதை தொடர்ந்து ஈரான் இந்த முடிவை எடுத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் தாக்கப்பட்ட கப்பல்கள் குறித்து வெளியான தகவல். ஹார்முஸ் நீரிணையில் இந்திய கொடியுடன் பயணித்த 2 கப்பல்கள் மீது ஈரானிய துப்பாக்கி படகுகள் நேற்று தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்பதோடு கப்பல்களுக்கும் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஓமானின் வடகிழக்கே இடம்பெற்ற இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த 2 கப்பல்களும் பின்வாங்கி திரும்பியுள்ளன. ஈரானிய துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முடக்கியதற்கு பதிலடியாக ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் முடக்குவதற்கு ஈரான் நேற்று எடுத்துள்ள நடவடிக்கை காரணமாக ஏராளமான வணிக கப்பல்கள் அந்த நீரிணை ஊடாக செல்வதை கைவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.